வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நாம வெந்தயம் பத்தி நிறைய வீடியோ பார்த்திருக்கோம், நல்லது பத்தி போட்டிருக்கோம். ஸோ வெந்தயம் நல்லதுதான், ஆனா அதிகமா சாப்பிட்டா வேற மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும். அது என்ன மாதிரியான பிரச்சனை கேக்குறீங்களா? வீடியோக்குள்ள வாங்க போயிடலாம். வெந்தயம் உடலுக்கு தர்ற எண்ணற்ற நன்மைகளை அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அளவு கடந்து எடுத்துக்கும் போது பிரச்சனையை உண்டாக்கவும் செய்யும். அமிர்தமா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சுதான் இல்லையா? அந்த வகையில வெந்தயமும் கூட அப்படித்தாங்க. வெந்தயம் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. மூலிகை குணம் கொண்ட வெந்தய விதைகளும் வெந்தய இலைகளும் ஆண்டு கணக்காக பயன்படுத்திட்டு வரும். நாம சமையல பயன்படுத்தப்படுற இந்த பொருளோட மருத்துவ நன்மைகள் குறித்த விழிப்புணர்வால அதிக அளவுல பயன்படுத்த தொடங்கி இருக்கோம் தான் சொல்லணும். இந்த நிலையில குறிப்பிட்ட அளவுக்கு மேல இதை பயன்படுத்தினா அவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கவும் செய்யுது. அன்றாடம் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் எவ்வளவு எடுத்துக்கலாம், அதிகமான என்ன மாதிரியான விளைவுகளை அது உண்டாக்கும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வீடியோக்குள்ள பயணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு, அந்த டைம்ல வெந்தயத்தை தனித்து பயன்படுத்துறது நல்லது. அப்படி பயன்படுத்தினாலும் பாதிப்பு இல்லாம எச்சரிக்கையோட பயன்படுத்தணும். வெந்தயம் குளிர்ச்சி தன்மை கொண்டது அப்படின்றதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற காலங்கள்ல இதை எடுத்துக்கிட்டா மூச்சு திணறல் பிரச்சனையை உண்டு செய்யும். இப்போ வெந்தயத்தை தனிச்சு பயன்படுத்துறது நல்லது தாங்க, ஆனா ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு இருக்கும்போது அதை அப்படி பயன்படுத்த கூடாது. அப்படி பயன்படுத்தினாலும் பாதிப்பு இல்லாம எச்சரிக்கையோட பயன்படுத்தணும். வெந்தய குளிர்ச்சி தன்மை கொண்டது அப்படின்றதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற காலங்கள்ல இதை எடுத்துக்கிட்டா மூச்சு திணறல் பிரச்சனையும் உண்டாக்கும். அதனால உணவோட எடுத்துக்கோங்க. குறிப்பா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை பயன்படுத்தும் போது அதிக கவனம் தேவை. உணவுல சேர்த்து பயன்படுத்தும் போது பிரச்சனை வராது, ஆனா தனிச்சு சருமத்துக்கோ கூந்தலுக்கோ இல்ல நீங்க உள்ள இன்டேக்கா எடுத்துக்கும் போதோ இதோட குளுமை உங்க உடல்ல அதிகரிக்கும். குறிப்பா மழை காலங்கள்ல மெயினா இது அதிகரிக்கும், அதை நினைவில் வச்சுக்கோங்க. கை வைத்திய முறையில வெந்தயத்துக்கும் பங்குண்டு அப்படின்னாலும் தானா பயன்படுத்தவே கூடாது. அடுத்ததா சில பேருக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால என்ன ஆகும்னா அலர்ஜிஸ் வரும். நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய வெந்தயம் சிலருக்கு மட்டும் அலர்ஜியும் உண்டு பண்ணும். வெந்தயத்தை தனிச்சு அதிக அளவில் எடுத்துக்கும் போது ஹார்மோன் உணர்தினை அதிகரிக்கக்கூடிய சக்தி அது உண்டாக்கும். குறிப்பா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், புற்றுநோய், ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுக்கிறவங்க வெந்தயத்தை தனிச்சு எடுக்கும் போது அவங்களோட உடல்ல எதிர்மறையான விளைவுகளை அது உண்டாக்குது. உடல்ல நோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிறவங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம், ஆனா அளவா எடுத்துக்கணும். அளவா எடுத்தா உடல்ல நச்சுக்களை வெளியேற்ற உடலை சுத்தமாக வைக்க உதவும். அளவு அதிகமாச்சுன்னா கடுமையான அலர்ஜியை உண்டு பண்ணும், மறந்துடாதீங்க. இப்ப நீரிழிவு பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. உண்மைதான், அளவா எடுத்துக்கிட்டா இவை எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. பெரும்பாலும் நோய்களுக்கு மருந்து எடுக்கும் போது எதிர்மறை விளைவுகளை அது உண்டாக்காது. ஆனா மூலிகை குணங்களை கொண்டிருக்கும் இயற்கை மருந்துகளை எடுத்துக்கிறவங்க அந்த மருந்து சாப்பிட்ற நாட்கள்ல வெந்தயத்தை தவிர்த்துடுங்க. அந்த மருந்தோட வெந்தயம் சேரும் போது தலை சுற்றல் பிரச்சனை உண்டாகும். உணவுல சேர்க்கலாம், ஆனா தனிச்சு பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்றதுனால கவனமா இருக்கணும். வாய்வு கோளாறுகள் உங்க உடல்ல இருக்கு அப்படின்னா உங்க உடல்ல உண்டாக்குற உபாதை குறித்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதிகப்படியான வாயு உடல்ல இருக்கும்போது அவை மூட்டுகள்ல தேங்கி அங்க வீக்கத்தையும் வலி அதையும் உண்டாக்கும். அடுத்ததா இந்த வாயு பிரச்சனை உங்க உடல்ல உண்டாக்குற உபாதை குறித்து சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அதிகப்படியான வாயு உடல்ல இருக்கும்போது அவை மூட்டுகள்ல தேங்கி அங்க வீக்கத்தையும் வலி உபாதையும் உண்டாக்குது. அதிக அளவு வெந்தயம் எடுத்துக்கும் போது அவை உடல்ல வாயு அளவை அதிகரிக்கக்கூடும். உடல்ல வாதம், பித்தம், கபம் மூன்றும் சமநிலையில இருக்கணும். அதனால வாயு அதிகமாகும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கதான் செய்யும். குறிப்பா வாயு கோளாறுகள் பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை தனித்து சாப்பிட்றத தவிர்த்துடுங்க, இல்லைன்னா அந்த கோளாறு அதிகரிக்கதான் செய்யும். சரி, இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் செய்யும்? வெந்தயத்தை அதிகமா தனிச்சு நீங்க எடுத்துக்கும் போது அவை சருமத்துல வறட்சியை உண்டாக்கும். சரும பராமரிப்புக்கு வெளிப்பூச்சுக்கு வேணா வெந்தயம் பயன்படுத்தும் போது அவை சருமத்தை மென்மையாக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எடுத்துக்கும் போது அதிக வறட்சியை அது உண்டாக்கும். குளுமை நிறைந்தது அப்படின்றதுனால தலைவலி பிரச்சனையும் உண்டு பண்ணும். கொடுக்கப்பட்ட அளவை, அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும்ல. இப்போ ஒரு ஸ்பூன் சாப்பிட்ற இடத்துல 2 ஸ்பூன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது அளவுக்கு மிஞ்சினது இல்லையா? ஸோ அப்போ இது என்ன ஆகும், ஆப்போசிட்டா மாறும். ஸோ அப்போ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது வீக்கம், வயிறு கோளாறுகள் அது உண்டாக்கும். சிறுநீரக தொற்று இருக்கும் போது வெந்தயத்தை தனிச்சு அதிகமா எடுக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து அவங்க அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவை தீர்மானிக்கலாம். கொழுப்புச்சத்து உடல் அதிகமா இருந்ததுன்னா அவங்க தினசரி 10 to 30 கிராம் வரை வெந்தயத்தை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் வெந்தயத்தை எடுத்துக்கும் போது தினமும் 2.5 கிராம்ல இருந்து முதல் 15 கிராம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அப்பப்போ நீரிழிவு பரிசோதனை செய்யறது ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் உடல்ல குளுமை இல்லைன்னா தினமும் 500 மில்லிகிராம் வரை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் அப்படின்றதுனால வெந்தயத்தை தனிச்சு எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அவசியம் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. தயவு செஞ்சு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுங்க. நான் சொல்றதை வச்சோ இல்ல வேற என்ன வீடியோஸ் பார்த்தோ நீங்க ட்ரை பண்ணாதீங்க. மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா?
அளவாக எடுத்தால் வெந்தயத்தோட ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றதுனால பயப்பட வேணாம். தேவையான அளவு உரிய முறையில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வேறு என்ன மாதிரி டிப்ஸ் இனிமேல் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அகைன் உங்களை வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, thank you so much. Take care.